அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்க அப்துல்லா பேசுகிறேன். இப்படி நல்லா இருக்கிறீங்களா? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? நீங்கள் ஸ்டேட்டஸ் போடுவீங்களா அப்படின்னு இப்போவே ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது என் ஃபோன்லேயும் நிறைய ஸ்டேட்டஸ் நான் எதையுமே பார்க்குறது இல்லைங்க. நிறைய ஸ்டேட்டஸ் பார்க்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஸ்டேட்டஸில் தங்களோட சோக கதை சொந்த கதையெல்லாம் போடுவாங்க. கவலையாக இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ், லைஃபே வெறுத்து போயிட்டு அப்படின்னு இன்னொரு ஸ்டேட்டஸ். காலையில் எழும்பி ஃபோனை எடுத்து அந்த அப்டேட்ஸ் டேப்புக்குள்ளே போனோம்னாலே ஸ்டேட்டஸ் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோலத்தில் இருக்கும். அதனால் அன்பாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். உங்களோட கவலைகளை போய் இன்னொருவங்க கிட்ட சொல்லணும், நீங்கள் கவலையாக இருக்கீங்கன்னு இன்னொருவங்க கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இந்த விஷயத்த பண்ணுறதே இல்லை, அதனால தான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். உங்களோட கவலைகளை உங்களுக்குள்ள வச்சிருங்க. அப்படின்னா மறைச்சி வச்சிருங்கன்னு சொல்லலை. அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க, அவன்கிட்ட கேளுங்க. இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டு கவலை காட்டாதீங்க. மற்றவங்க ஏன் கவலையா இருக்கேன்னு கேட்கணும், என்ன உனக்கு கவலையா அப்படின்னு கேட்கணும், அப்படிலாம் இல்லைங்க. உண்மையை சொல்றேன், இந்த காலங்கிறது நீங்க கவலையா இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கான கூட்டம் தான் இருக்கே தவிர ஏன் கவலையா இருக்கான்னு உங்களுக்கு உண்மையா ஆறுதல் சொல்ற மக்கள் குறைவு. அதனால இந்த தப்பை பண்ணாதீங்க. உங்க லைஃப் இன்னும் அழகா இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.